இப்போ தான் நிறைய பேர் கண்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் என்றா என்ன அப்படிங்கிறது விளங்குது. நிறைய பேர் காதுகள் கடந்த காலங்களில் அடைச்சிருந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்கச் சொல்லி எத்தனை பேர் துடியா துடிச்சாங்க. வீதியில் இறங்கி போராடினாங்க. அப்போவெல்லாம் இந்த அரசியல்வாதிகளுடைய கண்களுக்கு இந்த பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம் புரியவும் இல்லை, விளங்கவும் இல்லை. அப்பாவி இளைஞர்கள், அப்பாவி தாய்மார்கள், அப்பாவி பெற்றோர்கள், நண்பர்கள் எத்தனை பேர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க. கடந்த கால ஆட்சியின் போது அரசாங்கங்கள் கண்டும் காணாமல் அல்லது எந்த விதமான பதிலும் இல்லாமக்கு கடந்த காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அமல்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்யணும், இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தா, கடந்த காலங்களில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்மந்தமாக கேள்வி கேட்டபோது அல்லது இது சம்மந்தமாக பேசுகிற போது என்னென்னவெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவிருக்கும். இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்மந்தமாக சொல்கிற விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சரத் வீரசேகர, நாமல் ராஜபக்ஷ இப்படியானவங்க கடந்த காலத்தில் ஆட்சியில் அமைச்சர்களாகவும் முக்கியமான பலமிக்க அதிகாரம் உள்ள ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தாங்க. அந்த காலத்தில் என்ன ஆட்டம் போட்டாங்க, எப்படியெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட மனக்கண்ணில் வச்சு பாருங்கள். ஆனால் இப்போ அழுது வடிக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய பிரதானி சுரேஷ் சல, இவர் 90 நாட்கள் தடுப்பு காவலில் இருந்தார். சிறையில் இருக்கும்போது யாருமே இது சம்மந்தமாக பெரிதாக அலட்டிக்கொள்ளலை, பேசலை. ஆனால் அதுக்கப்புறமாக நிறைய விசாரணைகள் நடந்துட்டு வருகிறது. அந்த விசாரணையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட இன்னும் சிலருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டது. அதுக்கப்புறமாகத்தான் இந்த கூட்டம் இப்போ புலம்ப ஆரம்பித்து பெரியதொரு தேசப்பற்றாளர்களாகவும் பெரிய இராணுவத்தை காக்க வந்த வீரபுருஷர்களாகவும் இப்போ காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ சில விஷயங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை அடையாளம் கண்டு யார் யாருக்கிட்ட விசாரிக்கணும், யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போ உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வர நேரத்தில் இதை குழப்பணும். கடந்த காலத்தில் இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரி யார் அப்படிங்கிறத சில பேர் புத்தகம் வெளியிட்டும் ஊடக சந்திப்புக்கு நடத்தியும் மேடைகளை பேசியும் கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தார் நௌபர் மௌலவி தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரி. இன்னும் ஒருவர் சொல்லியிருந்தார் சஹ்ரான் தான் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லியிருந்தார். சட்டத்தனி இஜாஸ் ஹிஸ்புல்லா இவரையும் ஒரு சூத்திரதாரியாக ஆக்குவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அத்தனை முயற்சிகளும் இவங்க தான் சூத்திரதாரி அப்படிங்கிறதெல்லாம் நிரூபிக்கலை. அவங்களால் நிரூபிக்க முடியலை. தங்களுடைய வாய்க்கு வந்த மாதிரி யார் மீதாவது இந்த பழியை சுமத்திட்டு இதில் உண்மையாக சம்பந்தப்பட்டவங்க இதில் சூத்திரதாரியை எப்படியோ காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது முடியலை. இந்த அரசாங்கத்தினுடைய இந்த காலத்தில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக யார் யார் சம்மந்தப்பட்டாங்க, இதனுடைய சூத்திரதாரி யார் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான கட்டத்தை நெருங்கிட்டு வர நேரத்தில் எப்படியோ இந்த விஷயத்தை குழப்பணும், ஒரு பதட்ட நிலையை நாட்டில் ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில் குழப்ப நிலை ஏற்படுத்தி இந்த விசாரணைக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி திசை திருப்புறத்துக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. சரியான முறையில் விசாரணைகள் நடந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் சில விஷயங்கள் நடந்துட்டு வருது. இதில் உண்மை வெளிவந்தால் முக்கியமானவங்க சில பேர் மாட்டிப்பட்டுருவாங்க. அப்படிங்கிறதால தான் இப்போ பெரிய குழப்பம் ஏற்பட்டுட்டு பெரிய வீதியில் இறங்கி கூடாரங்கள் அமைத்து சத்தியாகிரகம், உண்ணாவிரதம் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பதட்ட நிலை ஏற்படுத்துகிறாங்க. எத்தனையோ அப்பாவி மக்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க, காயமடைஞ்சு இன்னுமே ஊனமுற்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீதி வேண்டும். இந்த நீதிக்காக அந்த மக்கள் போராடி போராடி கடந்த அரசாங்கத்தில் அழுத்து போயிட்டாங்க.
எப்படியோ ஒரு குழு அமைச்சு கொண்டு யார் மீதாவது யாருடைய தலையிலாவது மிளகாய் அரைச்சிட்டு அப்படியோ காலத்தை கடத்துறது. ஆனால் இந்த அரசாங்க காலத்தில் இந்த அரசாங்கம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக முறையான விசாரணைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. யார் மீதும் மிளகாய் அரைக்காமல் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இதனுடைய பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு வராங்க. இந்த ஈஸ்டர் தாக்குதலில் பலியானவங்க, கொல்லப்பட்டவங்க, காயமடைஞ்சவங்க, பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் சரியான தீர்வு, நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த மக்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற நேரத்தில் தான் இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. எத்தனை தாய்மார் கடந்த காலத்தில் இந்த பிடிஏ சட்டத்தில் கைது செய்யப்பட்டவோ தங்களுடைய பிள்ளைகளுக்காக வீதியில் இறங்கி அழுது புலம்பி சிறைச்சாலை, நீதிமன்றம் என்று நாளாந்தம் தேடி அலைஞ்சி கால் கடக்க நின்று எவ்வளவு அழுத்து போய் கண்ணீரும் கம்பளுமமாக வீடு வந்திருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் பேசாத இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்தில் இருந்த இந்த உதய கம்பன் பிள்ளை, விமல் வீரவங்ச, சரத் வீரசேகர, நாமல் ராஜபக்ஷ இப்படிப்பட்டவங்க எல்லாம் இன்றைக்கு நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து ஒன்று விளங்குது, இதில் ஒரு உள்நோக்கம் ஒன்று இருக்குது. யாரையாவது காப்பாற்றணும் அல்லது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கு இடையூறை ஏற்படுத்தணும். கடந்த காலத்தில் தானே சொன்னாங்க இவங்க ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரியை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது அதனுடைய உண்மையான விசாரணையை நடத்துவதற்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம், நீங்கள் கட்டாயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சவால் விட்டாங்க. நாங்கள் கதறவும் மாட்டோம், அளவும் மாட்டோம், குழப்பவும் மாட்டோம், பதட்டம் அடையவும் மாட்டோம் அப்படியெல்லாம் சொன்னவங்க அப்போ இன்றைக்கு இந்த முறையான விசாரணை நடக்கிற நேரத்தில் ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த குழப்பம், ஏன் வீதிக்கு இறங்கி போராடுறாங்க? தான் சுத்தவாளி, குற்றமற்றவர், இதில் சம்பந்தப்படாதவர் அப்படின்னு சொன்னால் ஏன் பதட்டம் அடையணும்? விசாரணைகளுக்கு உறுதியுடன் மனதைரியத்துடன் முகம் கொடுக்க வேண்டியதானே. நீதிமன்றத்தில் எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அப்போ முகம் கொடுத்துட்டு இறுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதானே. அதுக்கடையில் இந்த விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், சுரேஷாலை உண்ணாவிரதம் இருக்கிறார், அவருடைய உயிருக்கு ஆபத்து, இந்த நாட்டினுடைய இராணுவத்துக்கு அவமானமாக இருக்கிறது, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு புலனாய்வு பார்த்தவர், இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய இருந்தவர், அப்படிப்பட்டவருக்கு இந்த நிலைமையா அப்படிலாம் சொல்லிக்கொண்டு இப்போ வீதியில் இறங்கி சத்தியாகிரகம் போராட்டம் என்று நிற்கிறீங்களே. இதில் அரசாங்கம் உறுதியாக இருக்குது. இன்றைக்கு 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் பேசிய அரசாங்க தரப்பை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப உறுதியாக இருக்காங்க. என்னதான் நீங்கள் இதில் போராடினாலும், என்னதான் நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த நினைச்சாலும், நாங்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அமைச்சர் நலிந்த ஜெயதிச, அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் நலிந்த ஜெயதிச, அவர் சொல்கிறாரு, நீங்கள் 10, 18 எத்தனை கூடாரங்கள் அமைச்சு நீங்கள் போராடினாலும், பாட்டு பாடினாலும், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தடையாக இருந்தாலும், பதற்றம் அடைஞ்சாலும், குழப்பத்தை ஏற்படுத்தினாலும், நாங்கள் இந்த விசாரணைகளை இடைநிறுத்த மாட்டோம். அந்த மக்களுக்கான நீதி நியாயத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். இப்போ இந்த குழப்பம் அடைவுறங்களை பார்த்தா இதனுடைய பின்னணி என்ன இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு விளங்குது. நீங்கள் சரியான தைரியம் உள்ளவங்களாக இருந்தால், இதில் சம்பந்தப்படாதவங்களாக இருந்தால், குற்றமிழைக்காதவங்களாக இருந்தால் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதானே. மிக தெளிவாக அவர் சொன்னார், இந்த அரசாங்கத்தில் ஈஸ்டர் தாக்குதலுக்கான நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்கு. அதே போல் ஏனைய குற்றங்களுக்காகவும், நாட்டில் நடந்த அசம்பாவிதங்களுக்காகவும், காணாமலாக்கப்பட்டவங்களுக்காகவும், கொல்லப்பட்டவங்களுக்காகவும் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கடந்த காலத்தில் நடந்ததை விட இந்த அரசாங்க காலத்தில் நடக்கிற விஷயம், விசாரணைகள், அவங்க கொண்டு போகிற நடவடிக்கைகள், காலத்தை இழுத்தடிக்காமக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துகிற விஷயம், யார் பட்டம், பதவி, அரசியல் அதிகாரம் கடந்த காலத்தில் பெரும் சக்தியாக இருந்தாங்க அப்படின்றெல்லாம் பார்க்காமக்கு ஒரு சாதாரண பிரஜை, சாதாரண ஒரு குடிமகன் எப்படி பார்க்கப்படுவார், எப்படி இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட விசாரிக்கப்படுவார், எப்படி நடத்தப்படுவார், அப்படித்தான் எல்லாருக்கும் இந்த அரசாங்கம் செய்யுது.
அதனால் இந்த நீதி நிலைநாட்டப்படும் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை இந்த நாட்டு மக்களுக்கு இருக்குது. இந்த நாட்டினுடைய எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ அப்பாக்கள், எத்தனையோ சகோதரங்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அழுதிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க. அப்பாவிகள் தண்டிக்கப்படுறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. அதெல்லாமே கண்டும் காணாமக்குத்தானே இருந்தீங்க. அமைச்சர்களாக வலம் வந்தீங்க, சிரித்து கொண்டு ஊடகங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டு போனீங்க. இப்போ உங்களோட பொக்கெட்டுக்குள்ளே அந்த விஷயம் வந்தப்போ தான் உங்களுக்கு உரைக்குது, பத்துது, கதறுது. ஆனால் காலம் விசித்திரமானது. இறைவன் என்று ஒரு நாள் திருப்பி தருவான் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நாட்டில் நடந்த கொடூரமான ஒரு தாக்குதல்களில் ஒன்று தான் ஈஸ்டர் தாக்குதல். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும், எப்படி பலமான சக்தியாக இருந்தாலும், இப்படியான அநியாயமான செயற்பாட்டில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை ஒரு உதாரணமாக இருக்கணும். அதை இந்த அரசாங்கத்தில் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நடக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.